ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம். இன்றைக்கி நம்மளுடைய வகுப்பு பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி இந்திய புவியியல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன், இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த இந்தியன் கண்ட்ரியுடைய லொக்கேஷன், அதனுடைய பார்டர்ஸ், அதனுடைய டோட்டல் ஏரியா, அதில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், நெய்பர் கண்ட்ரீஸ், தென் அதில் இருக்கக்கூடிய கோஸ்டல் லைன் அண்ட் ஐலாண்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வித் லொக்கேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோகிராஃபி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சொல்லப்போனால் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கேட்பாங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஜியோ டேக்ஸ், ஜியோ லொக்கேஷன்ஸ், சில இம்பார்ட்டண்ட்டான சில டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள், தென் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஜியோகிராஃபியில் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய லொக்கேஷன் நம்ம படிக்க இதுக்குள்ளே சோஷியோ ஜியோகிராஃபி உள்ளுக்குள்ளே ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியில் என்னெல்லாம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கண்டென்ட்டை சொல்லிடுறேன். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லொக்கேஷன். இந்தியாவுடைய அமைவிடம் எங்கே இருக்குது? ஒரு குளோப் இருக்குது. குளோபில் வந்து கிட்டத்தட்ட 198 நாடுகள் இருக்குது. அந்த 198 நாடுகளில் நம்ம இந்தியா எந்த போர்ஷனில் அமையப்பட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஏரியா. இப்போது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஏரியா இருக்கும், 1200 சதுரடி, 1300 சதுரடின்னு. ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு எவ்வளோ பெரிய சதுரடியில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சதுரடியில் எவ்வளோ பாப்புலேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க, டோட்டல் பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? தென் நம்மளுடைய இந்தியாவுடைய லென்த் அண்ட் பிரெத் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீளம் மற்றும் அகலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் நெய்பர் கண்ட்ரிஸ், அதாவது அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் முன்னாடி பின்னாடி சைடில் வீடெலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நார்தன் சைடில் மட்டும்தான் அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்பர் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும். அதே சவுத்துக்கு பார்த்திங்கன்னா சவுத்தில் பெருசாக கண்ட்ரிஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஓஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். தென் பார்டர்ஸ். பார்டர்னாவே யாருங்க? இந்தியாவுடைய பார்டர் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நில எல்லை, இன்னொன்று நீர் எல்லை. நில எல்லை அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி பார்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகஸ்தான், நேபாள், சைனா, பூட்டான், இந்த மாதிரி. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்கும்? கடல் தான் இருக்கும். 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட தென்னிந்திய பகுதி, அதான் தீபகற்ப இந்திய பகுதி அப்படின்னு சொல்கிறோம். பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது டோட்டல் பாப்புலேஷன். 2011ஆம் ஆண்டின் படி 121 கோடி பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இது பழைய டேட்டா. 2026 புது டேட்டா எடுக்க போகிறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ மேபி புது டேட்டாவில் வந்து 146 கோடிக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். கோஸ்டல் லைன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 கோஸ்டல் லைன் தான். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கோஸ்டல், ஒன்று ஈஸ்ட் கோஸ்டல், இன்னொன்று வெஸ்ட் கோஸ்டல். ஓகேங்களா? அடுத்தது ஐலாண்ட்ஸ். இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள் பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. தீவுகள் பொறுத்த வரைக்கும் 2 தான். ஒன்று கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபிக்கடல் இருக்கிற மாலத்தீவுகள் அல்லது லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லலாம். லட்சத்தீவில் மாலத்தீவு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணலாம். முதல்ல லொக்கேஷன் பார்த்துலாங்களா? இதை அழிச்சிடலாம். சரி, லொக்கேஷன் அப்படின்றப்போ நம்ம இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குளோப் 2ஆக பிரிச்சுக்கலாம். குளோப் 2ஆக பிரிக்கும்போது மேலே ஒரு பார்ட்ஸ், கீழே ஒரு பார்ட்ஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். என்னங்க? நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். வட அரைக்கோளம். கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் அப்படின்னு என்னங்க? ஹெமினா பாதின்னு அர்த்தம், ஸ்பியர் அப்படின்னா ஒரு கோளம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அரைக்கோளம். என்ன அரைக்கோளம்? தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். தென் அரைக்கோளம். ஓகே. இப்போ ஒன்றா இருந்த பூமி 2ஆக பிரிச்சிட்டோமா? மேலே இருக்கக்கூடியது நார்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கக்கூடியது சதர்ன் ஹெமிஸ்பியர். இப்படி பிரிக்கும் பொழுது இந்த நடுவில் ஒரு கோடு பார்த்து பார்த்தீங்களா காமனா? இதுதான் என்னென்னு சொல்கிறோம்? 0 டிகிரி ஈக்குவேட்டார். ஈக்குவேட்டர் அப்படி என்னங்க? நிலநடுக்கோடு. நிலநடுக்கோடு. ஏன்? நிலத்தின் நடுவே செல்வதால் நிலநடுக்கோடு, அல்லது பூமியின் நடுவே செல்வதால் இது பூமத்திய ரேகை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ ஈக்குவேட்டார் 0 டிகிரி ஈக்குவேட்டார். இப்போ நமக்கு 2 போர்ஷன் கிடச்சிருக்கு. மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன். மேலே கிடைச்ச போர்ஷனையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம், ஈக்குவலாக 2ஆக பிரிக்கிறோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய போர்ஷனையும் 2ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது
டூ ஈக்குவல் பார்ட்ஸ் மேலேயும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கீழேயும் கிடச்சிருச்சு. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வந்து என்னென்னு சொல்கிறோம், 23.5 ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படி என்னங்க, கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க, கடக ரேகை. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 23 டிகிரி மகர ரேகை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். கேப்ரிகான் மகர ரேகை. மகர ரேகை அதானே சார் ரேகை. இப்போ நம்ம கைகளை பாருங்கள், ரேகை போதா, எந்த ரேகை எங்கே இருக்குது அதை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம், அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அது மாதிரி நம்ம பூமியின் மீது வரையப்பட்ட அனைத்து கோடுகளுமே கற்பனை கோடுகள் தான். இந்த ரேகை எதுக்குன்றதை பின்னாடி சொல்கிறேன், ஆனால் ஒரு சின்ன ஒரு க்ளூன்னு கொடுத்துறேன். லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேகைகளாம். சரிங்களா, பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி வந்து அச்சக்கோடுகள், தீர்க்கக்கோடுகள் அப்படின்ற மாதிரி படிக்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தா ஒரு செஷனே நமக்கு தேவைப்படும். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம கிடச்சிருக்க 3 போர்ஷன் என்னங்க, நடுவில் இருக்கக்கூடியது பூமத்திய ரேகை, மேலே இருக்கக்கூடியது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை, கீழே இருக்கக்கூடியது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை. அப்போது மேலே இருக்கக்கூடிய செமிப்பாட்டியும் கீழே இருக்கக்கூடிய செமிப்பாட்டியும் பிரிக்க காரணமாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா 0 டிகிரி ஈக்குவேட்டார் பூமத்திய ரேகை. இது உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே, ரைட். இப்போ பிரித்து வச்சிட்டோம். இப்போ தான் உங்களுக்கு மேட்ரை சூடு பிடிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பாருங்கள் 23 டிகிரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை. இந்த கடகரேகையின் மத்திய பகுதியில் தான் நம்மளுடைய இந்தியாவானது அமையப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், எந்த ரேகைக்கு நடுவில் இருக்குது நம்ம இந்தியா, 23 டிகிரி கடகரேகை. இப்படி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இந்தியாவை இரு சம பாகமாக பிரித்து செல்லக்கூடிய முக்கியமான அச்சக்கோடு எது, கற்பனை கோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கோடு, 23 டிகிரி கடகரேகை இந்தியாவை இரு சம பாகமாக பிரித்து செல்கிறது. அது எப்படி பிரித்து செல்கிறது என்றால், வட இந்தியா மேலே கீழே தென்னிந்தியா, வட இந்தியா மேலே கீழே தென்னிந்தியா. ஆனால் இப்படி சொல்லலாம், தென்னிந்தியா வேணும்னு சொல்லலாம், தீபகற்ப இந்தியா, தீபகற்ப இந்தியா. இதை தான் நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம், பெனின்சுலார் இந்தியா. அதானே சார் பெனின்சுலா. பெனின்சுலார் அப்படின்னா 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி பெனின்சுலார் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 3 பக்கமும் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதினா எந்தெந்த, 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட பகுதினா கிழக்கே வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால். தெற்கே இந்திய பெருங்கடல், அதாவது இந்தியன் ஓஷன். மேற்கே வெஸ்டில் என்ன இருக்குது, அரேபியன் சி, அதாவது அரபிக்கடல். சொல்கிறோமா? அப்போ 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தால் அப்பகுதியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தீபகற்பம், பெனின்சுலார். எனவே நார்த் இந்தியா இருக்கு இல்லையா, வட இந்திய பகுதி வந்து ஃபுல்லாகவே நிலப்பரப்பால் சூழப்பட்ட இந்த பகுதியை வந்து புறதீபகற்ப பகுதி, புற தீபகற்ப பகுதி அல்லது புறதீபகற்ப இந்தியான்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம இங்கிலீஷில் நான் பெனின்சுலார் இந்தியா, நான் பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் தென்னிந்திய பகுதியை விட வட இந்திய பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக வெப்பம் நிலவக்கூடிய பகுதி. ஏன்னா தென்னிந்தியாவில் 3 பக்கம் கடல் இருக்குது. கடல் இருக்கிறதுனால எவ்வளோ வெயில் அடித்தாலும் கடல் தண்ணி அந்த நீராவியால் உறிஞ்சப்படுகிறது. இதனால் கடல் தண்ணியால். அப்போ வட இந்திய பகுதியானது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதை உறிஞ்சு கொள்வதற்கு எந்த ஒரு தண்ணீர் போன்ற எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, ரைட். இப்போது ரெக்கார்ட் ஆகுதா? எஸ், ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கொஸ்டின் எங்கேருந்து சார் கேட்கலாம், நீங்கள் போட்டு எழுதி போட்டே போய்க்கிறீங்க. எங்கேருந்து கேட்கலாம் அப்படின்னா, நமது இந்தியா எங்கே அமையப்பட்டுள்ளது என்று கேட்கலாம். பாருங்கள், பூமியின் வட அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதான் உங்களுக்கு கொஸ்டின். சரிங்களா? இந்த ஆசியா அது இதுன்னு கண்டங்கள் பற்றி நம்ம வந்து விளக்கிறதுக்கு டைம் கிடையாது. மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் இது ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்தில் கிட்டத்தட்ட 48 நாடுகள் இருக்குது. 48 கண்ட்ரியில் ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் அவர் இந்தியா. ஸோ இந்தியா எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள், பூமியின் வட அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தின் தென்பகுதியில் நமது இந்தியாவானது அமைந்துள்ளது. இந்த இந்தியான்ற பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் இண்டஸ் ரிவர், அதாவது சிந்து நதி அப்படின்ற ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்ததுனால என்ன சொல்கிறது, போர்ச்சுகீசியர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வணிக வியாபாரம் பண்ண வந்தோடனே இண்டஸ் கண்ட்ரின்னு சொல்ல அது இந்தியன் கண்ட்ரியாக மாறிவிட்டது. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? ஓகே, டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, இதை வார்த்தையால் நம்ம சொல்லிட்டோம். இந்தியாவானது பூமியின் வட அரைக்கோளத்தில் 23 டிகிரி கடகரேகையின் மத்திய ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது? பாரத நாடு. என்னங்க? பாரத நாடு அல்லது இந்துஸ்தான், பழைய பேர் இதெல்லாம்.
என்னங்க இந்துஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேர் இந்தியா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, இந்தியா. இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்தியாவுடைய லொக்கேஷன் நாம் எப்படி சார் அச்சம் மற்றும் தீர்க்க கோடிகளின் அடிப்படையில் நாம் எழுதுறது கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்போது இந்தியாவானது பாருங்கள் 8 டிகிரி 4 மினிட்ஸ் சாரி வட அச்சம் முதல் இது அப்படியே எழுதிக்கோங்க. முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும். அதே போல் பாருங்கள் 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை பறந்து விரிந்துள்ளது. இதை வந்து அச்சம் மற்றும் தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் இந்தியாவுடைய லொக்கேஷன் எப்படி இருக்குன்றது மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பறந்து விரிந்துள்ளது நம்மளுடைய இந்தியா. ஸோ இவ்வளோ டீட்டெயில் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவுடைய டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நம்மளுடைய இந்தியா. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நமது இந்தியா. இந்த இவ்வளோ சதுர கிலோமீட்டர் இருக்குது இல்லையா, இதை வந்து உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட இந்தியா ஜஸ்ட் 2.4% ஆஃப் லேண்ட் ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்குது. வெறும் 100% நிலப்பரப்பில் 2.4% கிட்டத்தட்ட 2.5%க்கும் கம்மியான அளவில் தான் நிலப்பரப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலப்பரப்புலையுமே ஒட்டுமொத்த மக்கள் தொகையானது 17.5% மக்கள் தொகை, அதாவது 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 121 கோடி பேர் நம்மளுடைய இந்தியாவில் இருந்திருக்காங்க. இது 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பழைய ரிப்போர்ட். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 2011 எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு கொஸ்டினை கேட்க போகிறாங்க. ஏன்னா இன்னும் புத்தகத்தில் புது பிரிண்ட் வரல, அதனால் அந்த பழைய டேட்டாலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போது 17.5% மக்கள் தொகை என்பது நமது உலகத்தில் 17.5% மக்கள் தொகை என்பது 2011 121 கோடியாக பதிவு செய்யப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அதிக இளைஞர்களை கொண்டுள்ள மிகப்பெரிய நாடு என்று நம்மளுடைய இந்தியா அழைக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய டீட்டெயில் 1 by 1 நான் சொல்லிகிட்டே போகிறேன். ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்தியாவுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அடுத்த பேஜ் போகலாமா? இந்தியாவுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு? எப்போவுமே ஜியாகிரஃபி படிக்கும்போது கையில் ஒரு மேப் வச்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்தியாவுடைய நீளம் அகலம் அப்படின்றது டாப் டு பாட்டம். நீளம் எவ்வளோ? 3214 கிலோமீட்டர், 3214 கிலோமீட்டரும் லெஃப்ட் டு ரைட் இது வந்து 2933 கிலோமீட்டராகவும் இருக்குது. அப்போ என்ன வரும்? 3214 பெருக்கல் 2933 போட்டிங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நமது இந்தியா என்று உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் சொல்லிட்டேன் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படின்ட்டு. ஏன் மேலே கீழே இதுக்கு வந்து எந்த ஒரு பேரும் கிடையாதா? பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். கீழே வந்து கன்னியாகுமரி, மேற்கில் குஜராத், கிழக்கில் அருணாச்சல் பிரதேசம். ஆக்சுவலாக இந்த கோடு இப்படி வரணும், இங்கே வந்து முடிக்கணும், அப்போ தான் அருணாச்சல் பிரதேஷ். இங்கே கிடையாது, இங்கே அருணாச்சல பிரதேசம். அப்போது நமக்கு தெரியுது ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது. ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஜியாகிரபிக்கலி. என்னென்னு சொல்லலாம்? இந்திரா கோல். தமிழில் எழுதி போட்டலாமா? இந்திரா கோல் எழுதிக்கோங்க. இந்திரா கோல்லேருந்து ஆரம்பித்து கீழே எது வரைக்கும் முடியுது? கன்னியாகுமரி வரைக்கும். ஆனால் கன்னியாகுமரி சொல்லக்கூடாது, கேப் கொமோரின். புரியுதுங்களா? அப்போ கேப் கொமோரின் அப்படின்றது கன்னியாகுமரி தான் நம்ம அழைக்கணும். அதே போல் லெஃப்ட் சைடில் பாருங்கள் குஜராத். இது வந்து எக்ஸாக்டாக ரான் ஆஃப்
கட்ச் வளைகுடான்னு சொல்லுவாங்க. ரேன் ஆஃப் கட்ச். கிழக்கில் எது வரைக்கும்? அருணாச்சல பிரதேஷ், ஏஆர், ஏபின்னு போட்டுறாதீங்க, அது ஆந்திர பிரதேஷ். புரியுதுங்களா? அப்போ இந்தியாவுடைய நீளம், அகலம் மற்றும் அதனுடைய மொத்த பரப்பளவு, அதனுடைய எல்லைகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இந்தியாவுடைய பார்டர்னு சொல்லிட்டோம்னா ரெண்டாக பிரிக்கலாம். 2 பார்டர் இருக்குங்க. ஒன்று நார்த் இந்தியாவும், இன்னொன்று சவுத் இந்தியாவும். நார்த் இந்தியாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாகவே நில எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? நில எல்லைகள், லேண்ட் பார்டர்ஸ். சவுத் இந்தியா முழுக்க எல்லாம் நீர் எல்லைகள். என்னங்க? நீர் எல்லைகள். எல்லாம் வாட்டர் பாடி ஃபுல்லாகவே வாட்டர் பாடி தான். அவர் சவுத் இந்தியா சரௌண்டட் பை வாட்டர் பாடி ஒன்லி, 3 sides. ஓகே. அப்போது நில எல்லைகள் எடுத்துக்கிட்டோம்னா வட இந்தியா முழுக்க நெய்பர் கண்ட்ரிஸால் சூழப்பட்ட நில எல்லைகளாக இருக்கிறது. என்னென்ன நில எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மொத்த நில எல்லைகளுடைய கிலோமீட்டர் சொல்லிடலாம். 15,416 கிலோமீட்டர் வரும். அதே நீர் எல்லைகள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6,100 கிலோமீட்டர் மாதிரி வரும். இதுவே அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உட்பட அந்த கடற்கரை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா 7,516 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் கிலோமீட்டர் லென்த்து. இப்போ நில எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டை நாடுகள், நெய்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திசைகளின் அடிப்படையில் சொல்லலாம். எப்படின்னா திசைகள் எடுத்துக்கலாமா? திசைகள் முதல்ல எப்படி குறிக்கணும் அப்படின்னா, திசைகளை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போது வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் ஒரு திசை வருதா, அதுக்கு பேர் வடமேற்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் வந்துச்சுன்னா வடகிழக்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தென்மேற்கு. தெற்குக்கும் கிழக்குக்கும் வந்துச்சுன்னா இடையில் தென்கிழக்கு. மொத்தம் 8 திசைகள் ஆச்சா? 4 + 4 8 திசைகளில். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மோஸ்ட்லி வடமேற்கு பகுதிகளில் என்ன இருக்குது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சம்டைம் ஆப்கானிஸ்தானா ஆப்கான் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ வடக்கு பகுதியில் என்ன இருக்குது? சீனா, நேபாளம் எழுதுகிறேன். அதே கிழக்கு பகுதியில் என்ன இருக்குது? மியான்மர். வேறு என்ன இருக்குது? வங்காளதேசம். என்னங்க? பங்களாதேஷ். அதே தெற்கு பகுதியில் என்ன இருக்குது? இலங்கைனாலும் ஒன்று தான், ஸ்ரீலங்கா அப்படின்னாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? வேறு என்ன? கரெக்டாக இருக்கா? அப்போ பாருங்கள், வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கு பகுதியில் சீனா, நேபாளம். வடகிழக்கு பகுதிகளில் கிழக்கு பகுதியில் மியான்மர், வங்காளதேசம். தெற்கு பகுதியில் இலங்கை. அப்போ இதெல்லாம் நெய்பர் கண்ட்ரிஸ், இந்தியாவுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. புரியுதுங்களா? இதெல்லாமே நெய்பர்ஸ். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய தென் பகுதியில் எல்லாமே கோஸ்டல் லைன் தான், ஃபுல்லாகவே நீர் எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம். நீர் எல்லைகள் அப்படின்னா 2 தாங்க. ஒன்று கிழக்கு கடற்கரை, இன்னொன்று மேற்கு கடற்கரை. அப்போ கிழக்கு கடற்கரைனா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம். மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அரபிக்கடல், அதாவது அரேபியன் சி அப்படின்னு சொல்லுவோம். தெற்கு பகுதியில் ஒரு கடல் இருக்குது, இந்தியன் ஓஷன். ஆனால் அதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கடற்கரை இல்லை, கன்னியாகுமரி தான், சும்மா எட்ஜ் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது 2 பகுதியில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவும் மற்றும் அரபிக்கடலுடைய கடற்கரை தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே ஒரு பார்டராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்போது குஜராத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து மேலே வரைக்கும் போனோம் அப்படின்னா கொல்கத்தா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6,100 கிலோமீட்டர் லென்த்து. இது போக கூடவே இந்தியாவுடைய வலதுபுறத்தில் பே ஆஃப் பெங்கால் கடலில் முக்கியமான தீவு இருக்கும். என்ன தீவு? அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த தீவுகளுடைய கடற்கரையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 7,516 கிலோமீட்டர்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு சொந்தமான 2 தீவுகள் என்னன்னு கேட்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில், அரேபியன் கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள். இந்த பக்கம் லட்சத்தீவுகள், அங்கே லட்சத்தீவுகள் இருக்குது, அதனால தான் லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பிட் தீவு என்ற ஒரு புகழ்பெற்ற
பறவை சரணாலயம் இங்கே அமையப்பட்டுள்ளது. இதெல்லாம் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதே போல் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டை நாடுகளுக்கும் நமக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். என்ன கான்டாக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நீர்ச்சந்தை எது, கால்வாய் எது அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது, பாக் நீர்ச்சந்தி. பாக் இடம் இருக்கா, பாக் நீர்ச்சந்தி. பாக் போட்டிங்களா, நீர்ச்சந்தி எழுதிடலாமே, நீர் சந்தி. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய சந்தி எது, பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லலாம். இது புக் பேக் கொஷின். அல்லது பாக் ஜலசந்தி அப்படின்னு கூட சொல்லலாம். பாக் ஜல சந்தி, ஜலம்னா தண்ணீர், நீர். ஓகே, அப்போது இந்தியாவுக்கு சொந்தமான கடல் என்ன, தீவுகள் என்னென்ன, இதெல்லாம் கேட்கலாம். தென் இந்த இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபர் தீவு இருக்கு இல்லையா, இந்த தீவினுடைய கேபிட்டல், தலைநகரம் என்னன்னு கேட்கலாம். என்ன தலைநகரம் இது பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர், போர்ட் பிளேயர். அதுவே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அரேபியன்ஸில் இருக்கு இல்லையா, லட்சத்தீவுகளுக்கு தலைநகரம் என்னது, கவரத்தி அப்படின்னு சொல்லலாம். கவரத்தி. ஓகே, ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஃபுல் டீட்டெயில். வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு?